அவருக்கு என்ன கல்வி தகுதி இருக்கு? அவருடைய கல்வி தரானு கேட்குறேன். அதாவது தொடர்ந்து தமிழ்நாட்டில் 1967க்கு பிறகு லிட்ரஸி ரேட்டாக இருந்தாலும், காலேஜ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவாக இருந்தாலும், பர்ஃபார்மன்ஸ் வைஸ் டாக்டர் இன்ஜினியருடைய தரமாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் தான் அதிகபட்சமாக இருக்குங்கிறதுக்கு ஆவணங்களே இருக்கு. ஆவணங்களை பரிசீலிக்காமல் அரசியல் உள்நோக்கத்தோடு ஒரு கோமாளித்தனமாக அப்பப்ப ஒரு வாக்குமூலம் கொடுத்தாக்க அதை ஏன் நீங்க பத்திரிகை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. நான் இப்ப காலையில ஆளுநர் ரவியினுடைய பேட்டி ஏதாவது வந்தா நான் இப்ப படிக்கிறதே இல்லை. ஏன்னு கேளுங்க, அது ஏதோ ஒரு கோமாளி வளர்தான் நினைச்சிட்டு போக வேண்டியதான். வி ஹேவ் டு இக்னோர். நான் சீரியஸா சொல்றேன், ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள those who are working in the fourth pillar, having deep rooted knowledge in the democracy, should ignore any statement is being given or to be given by Ravi should be ignored. அவர் மாநிலத்தினுடைய ஒரு முதன்மையான பொறுப்பு இருக்காரு, ஆளுநரா இருக்காரு, அவர் சொல்றதை புறக்கணிக்கணும்னு சொல்றீங்க. ஆனா அவர் பல கருத்துக்கள் சொல்லும்போது அதுக்கு பண்ணி என்ன பண்ணிட போறான்னு கேக்குறேன். என்ன கேட்டா, அதாவதுங்க புரியாம சொன்னா பதில் சொல்லலாம். புரிஞ்சே முட்டாள்தனமா கோமாளித்தனமா வேணும்னே அரசியல் பண்றதுக்கு சொன்னா என்ன பண்ண முடியும்? அதை இக்னோர் பண்றதுதானே பெட்டர். ஒரு அரசியல் பண்றாருன்னு சொல்ற அளவுக்கு கூட நான் உயர்த்த விரும்பல. அவர் அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உயர்ந்த இடத்துல இருக்கிற ஒரு சிறிய மனிதர், அவ்வளவுதான்.